ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு 30 லட்ச ரூபா செலவாச்சு, 40 லட்ச ரூபா செலவாயிடுச்சு அப்படின்றது சாதாரணமாக இருக்கும். எங்கள் அம்மா உடம்பு செல்ல 12 லட்ச ரூபா ஆகிட்டேன். ரொம்ப வயசானவங்க சிரமப்படாமல் சொல்லி நம்ம ஏதோ செலவு பண்ணோம். இந்த துக்க வீட்டில எல்லாம் அந்த இறப்பை விடவும் ஒரு சந்தோஷமான விஷயம். 30 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணால் காப்பாற்ற இந்த பெருமை தாங்க முடியல. எல்லாருமே 40 லட்சம் செலவு பண்ணோம் அப்படின்ற விஷயம் சர்வசாதாரணமா இருக்கு. தலைவராமா சொன்னாரு, வைத்த காட்டி வாயை காட்டி காசை திருக்க சேர்த்து கடைசியில் கொண்டு போய் செலவு பண்ணிடுவாங்க. இந்த இன்னையுடைய இது என்னன்னு நமக்கு புரியல அப்படின்னாரு. இதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த இன்சூரன்ஸ் ஒன்னே ஒன்று இருந்தது. திடீர்னு விபத்து வந்ததுன்னா ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்படின்றது கொஞ்சம் வந்தது போக இப்ப மெடிக்கல் லைஃப் ஒன்று கொண்டு வந்து எல்லாரையும் பயமுறுத்த ஆரம்பிச்சு. இந்த மருத்துவ முறை இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கிறதுனால எல்லாருமே இப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தும். உடனே எல்லாரும் வந்து 30 லட்சம் ரூபாய்க்கு நான் போட்டு வச்சிருக்கேன், 20 லட்சம் ரூபாய்க்கு போட்டிருக்கேன், குடும்பத்துல எல்லாருக்கும் போட்டிருக்கேன், இல்லை பிறந்த குழந்தைகளாம் எல்லாம் சேர்த்து மொத்தமா. ஏன் அவ்வளவு எவ்வளவு பயமுறுத்திருந்தாங்கன்னா இந்த வேலையை மக்கள் செய்வாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் வந்து போச்சு இந்த நோயில. இது ஒரு மெடிக்கல் மாஃபியா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது வேற எதுக்கு மருந்து கண்டுபிடிச்சாலும் அதுக்கு கொடுக்கறது இல்லை. கேன்சர் ஒரு மருந்து 13 லட்சம் கோடி ரூபாய்க்கு வருமானம்னு சொல்றாங்க. அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சாலும் கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் இப்ப இந்த அரசியல்வாதிகள் மருத்துவமனை ஓபன் பண்ணிட்டாங்க. எல்லா மந்திரிகளும் எல்லாரும் சம்பாதிக்க காலத்தில் இப்ப மருத்துவமனை தான் எல்லாருமே ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பொருள் வாங்கும் போதே அதை பத்தி பெருசா சொல்றான். நம்ம வியாபாரம் பண்றது வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அந்த பிக்கல்ல வரும்போது ஒரு ஏஎம்சி சார் குடும்பத்தில் பார்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா அப்படின்றாங்க. அப்பதான் புதுசா வாங்கிட்டு வந்து மாட்டோம். உடனே ஏஎம்சிங்கிறான். இதை போட்டீங்கன்னா இந்த மெயின் பார்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சுனாக்க பிக்சர் போயிடுச்சுனாக்க உங்களுக்கு நான் ரீப்ளேஸ் பண்ணி தருவோம். அதை விற்கிறவன் சொல்ல மாட்டான். அவன் சொல்லியிருந்தாங்கன்னா எடா போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துருவோம். எல்லாம் செட்டில் ஆனது பிறகு பிக்ஸ் பண்ணும்போது வந்து அதை சொல்றோம், நீங்க வந்து போட்டுக்குங்க அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இப்படிதான் பயமுறுத்தி நோய் பிரிவுகள் கூட சொல்ல முடியாது போல. நோய் நமக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நம்மளை பயப்படுத்துறாங்க. பயம்தான் இன்னைக்கு மிகப்பெரிய நோயா இருக்கு எல்லா விதத்திலையுமே. ஒரு விஷயம் வந்து ஒரு துளி ஒரு டெமோக்ரானோ ஒரு பாலிடாலோ உன் காதல போகுதுன்னா ஐயோ தெரிஞ்சு கூட வேணாம்னு சொல்லி ஒரு துளியில உன் உயிர் போகும் அப்படின்ற பயம் உனக்கு இருந்ததுன்னா அந்த ஒரு துளி உன்னுடைய நோயை குணமாக்கும். அதுதான் ஹோமியோபதி. நம்ம தடுக்கலாம். நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஒரு துளியில் உருவான மனிதனுக்கு ஒரு துளி மருத்துவமே சிறந்தது. நான் வேற எந்த மீறி மருத்துவத்தில் கூட சொல்ல விரும்பல. அதுவும் தேவைதான். இன்டகிரேட்டட் மருத்துவங்கிறது வரணும். அது 30 லட்சம் 40 லட்சமா இருக்கணுங்கிறது நமக்கு தெரியாது. எந்த சித்த மருத்துவனும் எந்த அலோபதி மருத்துவனும் உனக்கு ஏதாவது ஒரு ஆயிடுச்சுன்னா நான் பொறுப்படுறத கையெழுத்து போட்டு கொடுன்னு கேட்கிறானா? இவங்க கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்புல வாங்கிட்டு எப்படி வைத்தியம் பார்ப்பான்? அந்த மருத்துவமனை எப்படி நீங்க ஒத்துக்கிறீங்க? ஒரு வைத்தியம் பார்க்கும்போது இத்தனை லட்சம் செலவு பண்ற நீனு உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு உனக்கு மருத்துவம் பார்க்கறான். செத்து போனா நான் பொறுப்பு இல்லைங்கிறான். நீ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு எப்படியாவது காப்பாத்துறீங்க. எப்படி காப்பாற்றுவாங்க? எப்படியாவது ஒரு மருந்து இருக்கு, எப்படியாவது காப்பாற்றுறதுக்கு ஏது மருந்து? அப்ப மருத்துவமுறையை நீ நம்பலையா? எப்படியாவது காப்பாற்றுங்க மருந்து இல்லையா? அவரு கடைசியா சொல்றாரு எவ்வளவு முயற்சி பண்ணும். அவ்வளவுதான். அது மீறி எல்லாம் செக்ஷன் மாறிடுது. டாக்டர் பேரு கொஞ்ச நாள் பேசிட்டு நிறைய டாக்டர்ஸ் வந்து எம்பிஏ படிச்ச டாக்டர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டென்ட் வைக்கிறான் 5000 ரூபாய்க்கு இருக்கு. 2,10,000 ரூபாய் சொல்றான். யூஎஸ் அமெரிக்கன் ஸ்டென்ட்ல நம்ம போயிடலாம். 5000 ரூபாய்க்கு இருக்கு. உள்ள கொண்டு போய் எண்ணத்தை வச்சான்னு இந்த அளவில் இருக்கு இந்த மருத்துவ முறை. ஹோமியோபதி அப்படின்றது வந்து
எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயத்தை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரியல. ஒரு பெரிய இயக்கமாக கொண்டு போய் சேர்த்தாதான் முடியும். ரெண்டாவது, ஒரு 3 பள்ளிக்கூடங்களை குணப்படுத்தினோம்னா அவன் நம்பவே மாட்டேங்கிறான். இது எப்படி அப்படின்றதுல அவனுக்கு அந்த ஒரு இது ரொம்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. இதை பத்தி சத்யாகிட்ட வரும்போது சொல்லுவாங்க, சரியாயிடியா போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் நிறைய அளவு டாக்டர் சாப்பிடுங்க, ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டு வாங்க அப்படின்னா அடுத்த டெஸ்ட் ஒரு மருந்து 10 சைடு எஃபெக்ட். அந்த சைடு எஃபெக்ட்டுக்கு மருந்து கொடுத்தாங்க, உடனே கொடுக்குறாங்க. இந்த மருந்து கொடுக்கும் போது இதுக்கான சைடு எஃபெக்ட் இருக்கு, அந்த சைடு எஃபெக்ட்டுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்க. ஒரு மருந்து 10 வியாதிகளை சேர்த்து கொள்ளப்படுது. ஹோமியோபதி இதை யார் கொண்டு எப்படி கேட்கறது? சின்ன பள்ளிக்கூடத்தை மேல அவனுக்கு நம்பிக்கை வரவே மாட்டேங்குது. அது பிறகு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. லண்டன்லயே அந்த எலிசபெத் ராணி இத்தனை வருஷம் வாழ்ந்ததுக்கு காரணமே அந்த அம்மா அலோபதி மருத்துவம் தான். அந்த குடும்பமே இது ஹோமியோபதி மருத்துவம் தான். இந்த ஒத்த பைசா மருத்துவத்துல ராஜ குடும்பமே இருக்கு. பிச்சைக்கார குடும்பம் தான் பணத்தை சேர்ந்து போயிடுது. எல்லாத்தையும் இருக்கு. அந்த இதோட ஒரு போட்டோவும் ஒரு மாலையும் இருந்துச்சு. நிறைய நான் பார்த்துட்டேன். கடைசி காலத்தில் கொஞ்சம் பணம் கேட்டு எல்லாரும் வர்றதெல்லாம் ஆஸ்பத்திரி மேட்டு தவிர்க்க முடியாம இந்த செலவு எடுத்து விட்டு அந்த குடும்பமே உடம்பு சரியில்லை அப்படின்ன உடனே சிறுக சிறுக சேர்த்த பணம்லாம் இந்த தலைவலிக்கும் கால்வலிக்குமா கழிவு. அனிமன் நான் அறிந்த வகையில் அவருக்கு நான் நன்றி சொல்லணும். நான் அறிந்த வகையில் ஜீசஸ் யூதராக பிறந்தார். அவர் இறந்த பிறகு கிறிஸ்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு மதம் உருவாக்கி அவர் பேர் அவர் கடவுளாக கும்பிடுறது மாதிரி. இவர் ஒரு மாடர்ன் மெடிசன் சொல்ற அலோபதின்ற பேரை இவர் தான் கொடுத்தாருன்னு சொல்றாங்க. இவர் ஒரு அலோபதி டாக்டரா இருந்தார். இவருக்கு பிறகு இப்ப ஹோமியோபதி மருத்துவம் உருவாக்கி இவர் ஒரு மருத்துவ ஜீசஸ். ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. மேற்கொண்டு என்ன வியாதி இருக்குன்னு இங்க இருக்கிற எல்லாரும் சொல்லணும். எனக்கு என்ன பேசி பிடிச்சிருக்கேன். மறுபடியும் நான் அர்ஜென்ட் உங்களுக்கு பண்ணிச்சா இல்லையா அப்படி என்ன சாப்பிடணும்னு சொல்லணும். எங்க ராமசாமி ஐயா நன்றி. இது ஒரு குடும்ப விழாதான் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. மணிவன் ஐயா அந்த குடும்ப விழாவை மாத்தினாங்க. சந்தோஷம். எல்லா வெற்றியடைந்த மனிதர்களுக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்க குறிப்பிட்டீங்க. காரணமாக பெண்ணி அப்படிதான் பெண்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தன்னை முழுமையை அர்ப்பணிச்ச ஒருத்தனை தாங்கிறதுங்கிறது கஷ்டம். அது பெண்ணால மட்டும்தான் இந்த உலகத்துல எல்லாருமே சுமையா நினைக்கிறாங்க. அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். சத்யா போன் பண்ணி ராமசாமி ஐயா பேசணும்னு சொல்றாங்க. அவங்க இது மாதிரி ஒரு விழா இருக்கு, நீங்க கண்டிப்பா பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லி நான் சத்யாவை சந்திச்சப்ப ஒரு நோயாளியா பழனிபாதை கவிஞர் மூலமா நான் சந்திப்பேன். ஒரு மருத்துவ மேதையை பற்றி தேர்ந்த மருத்துவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு நோயாளியின் வாக்கு மூலமா அதை எடுத்துக்கணும். நான் இதை சந்திச்சு நான் சில நோய்களுக்காக எனக்கு இண்டிஜேஷன் ப்ராப்ளம் இருக்கு, அன்டைம்ல சாப்பிடுவேன், அன்டைம்ல இருக்குங்கிறேன். இப்படி பல விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஏன் இப்படி எடுத்துக்கிட்டே வரேன். கடைசியா நான் சொன்னேன் எனக்கு மேடை பயம் உண்டு. நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். சில படங்கள் பண்ணும்போது மேடைக்கு வந்தே ஆகணும்னு கம்பல் பண்ணுவாங்க. அதுவே 36 ஒரு படம் நான் எழுதினேன். வசனத்துக்காகவே பெரிய ஹிட் ஆச்சு. அந்த படத்து மேடைக்கெல்லாம் நான் வராமல் ஓட ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு ஒரு மேடை இதை கடைசியா நான் சொன்னேன்.
அப்போ அர்ஜென்டம் நைட்ரிக்கும் ஒரு மருந்து கொடுத்தாங்க. ராமசாமி ஐயா சொன்னப்ப நான் சொன்னேன், நீங்க வாங்க பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஐயா எனக்கு மேடை பேசுங்க அர்ஜென்டம் நைட்ரிக்கு போட்டு நான் புத்தகம் படிச்சுட்டு அப்புறம் ஒரு நாள் டென்ஷன் இல்லைங்க ஜெர்சி மீமும் போட்டு ஐயாட்ட சொன்னேன், ஐயா அதை நடுக்க மருந்தீங்க வீட்டுக்குள்ள நடக்கிறது நமக்கு தானே தெரியும், அது ரொம்ப சொல்ல முடியாது. சரி போட்டு ராமசாமி நான் பேசும்போது சொல்றேன், நீங்க மேடையில வந்து பேசுங்க அப்பதான் தெரியும் மருந்து வேலை செஞ்சுக்கலாம். அதை விட இது குடும்ப விழா தான், இது எல்லாம் நம்ம ஆட்கள் தான் இருக்காங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது குடும்ப விழாவை மாற்றிய ரிலேட்டட் பர்த்டே விஷர் சார், மணிவண்ணன் சார், ஜானகி எல்லாருடைய இந்த நோயை பற்றி எல்லாருக்குமே ஒரு நோய் வந்து இது பரம்பரை வியாதி அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்றாங்க. அப்ப பிறக்கும் போதே ஒரு குழந்தைக்கு இந்த நோய் இருக்குன்னு அர்த்தம். யாரும் பிறந்த உடனே போய் டெஸ்ட் எடுத்துக்கிறது, அது வளர வளர நோயும் வளருது. அப்ப அதனுடைய கால சூழ்நிலை, வளரும் விதம், உணவு, இந்த மாதிரி விஷயங்கள் கூடவே இந்த நோய் வளரும். நோய் ஜெயிக்கிறது மாதிரி உணவு அதுக்கு கொடுத்தோம்னா நோய் முந்தி உடல் தோத்து போயிடும். இந்த தலைமுறையில அதிகமா புளிச்சு போன ரெண்டு வார்த்தை, உணவே மருந்து, மருந்தே உணவு. இந்த ரெண்டு வார்த்தை புளிச்சே போயிட்டு எல்லாரும் காதலையும் விழுந்து விழு. அலோபதி டாக்டர் தான் சொல்றாங்க, அவங்க மாத்தி சொல்றாங்க, சாப்பாட்டுக்கு 3 நாள், சாப்பாட்டுக்கு பின் 7, அவ்வளவுதான். அது உங்களோட சேர்ந்த வகைகள் எல்லாம் வருது. ராவணனுக்கு எனக்கு இத்தனை தலைவலி இருக்கு, ஹோமியோபதி வந்தவங்க தான் தெரியும். தலைவலிக்குது அப்படின்னா ஒரு மருந்து 10 கம்பெனி இருக்கு, காம்படிஷன் ஒன்று தான், கம்பெனி தான் 10 இருக்கு, மருந்து ஒன்று தான். ஹோமியோபதிக்கு வந்ததுக்கு பிறகுதான் இவ்வளவு தலைவலி இருக்கான்னு எனக்கு தெரியும். தலை ஒண்ணுதான், இடது பக்கமா இருக்கா ஸ்பைஜீரியா, ஐயாட்ட நான் கேட்பேன், பின்புக்கு வழியா ஏறி குருவத்தில் இறங்குதா, வடக்கு குருவத்தில் இறங்குதா, மாறி மாறி வருதா, நான் அதுக்கு பிறகு நான் தலையில கொடுத்த விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். மருந்தை சாப்பிட்றது இல்லை, சரி என்னதான் பண்ணது அப்படின்னு தலை வலிச்சுட்டாங்க. 3 நாள் விட்டுறது, அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு, என்ன பண்றது என்ன பண்ணது பார்ப்போம் அப்படின்னு. சில சமயம் தானாவே ஒன்று சரி பண்ணிட்டு போறது, மறந்துடுவோம், மறந்து போட்டு வேண்டியது இல்லை. அது போகலாம் திருப்பி ஐயாட்ட போன் பண்ணி கேட்பாங்க, என்ன மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லுவாங்க. அப்போ நானே புத்தகம் படிக்க ஆரம்பிச்சேன். அமரவாணன் ஐயா எழுதுற புத்தகம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம செய்யவங்க புரிஞ்சா என்ன மாதிரி நிகழ்ச்சியா படிச்சு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் படிக்கலாம்னு தோன்றவங்க அந்த அமரவாணன் ஐயா எழுதுற புத்தகங்கள் எல்லாத்தையும் மிகவும் சிறப்பாக எல்லாத்தையுமே எல்லா மருத்துவர்களுடைய இதையும் திரட்டி கொடுத்துருக்காரு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புத்தகம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது, ராவணனுக்கு தலைவலி இருந்துச்சு, அவனுக்கு 10 தலை இருக்கு, வந்தாங்க ராமசாமி ஆகிட்ட விட்டுருக்காங்க. இப்ப அவன் சொல்றான், எனக்கு 3வது தலையில இடது பக்கம் வலிக்கு, என்னோட 4வது தலையில வலி நேரம் இறங்குது, தொண்டை பிடிச்சிருக்கு. இப்படி 10 வியாதி சொன்னாலும் இறந்தாங்கன்னா மருந்து கொடுப்பாங்க. எந்த மருத்துவர் மருந்து கொடுப்பாரு ராவணனுக்கு? யோசிச்சா நோய் குறிகளை கொண்டு மருந்து கொடுக்கிற ஒரே மருத்துவம் இந்த ஹோமியோபதி மருத்துவம். அவனுக்கு 10 தலை இருந்தது, 10 தலையை சீதைப்படுத்திருந்தாதான் அவ்வளவுதான். 10 தலையை படுத்திருந்தாங்க. அந்த பிரி தெரிஞ்சு ஆணிமன் விளையாடப்படுகிறது. அப்பயே ஒரு மருத்துவம் கொடுத்திருந்தா ராமாயணமே இல்லை. மருத்துவம் பின்னாடி வருது, முன்னாடி வந்துருச்சு. உண்மை என்னன்னா, ராவணன் ஒரு மிக சிறந்த படைப்பு. ராவணனை படைச்சிட்டு அவனை
அவங்களுக்கு நோய் எங்க வைக்கிறது? எல்லாருக்கும் நோயை வச்சுட்டான் பிரம்மன். ஏதோ ஒரு நோயில தான் இவர் இறந்து போனார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றோம். கபம் கட்டி இறந்தார், விபத்துல இறந்தார், ஹார்ட் அட்டாக்ல இறந்தார், ஏதோ ஒரு காரணம், இறக்கும் ஒரு காரணத்தை சொல்றாங்க, இவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு. ராவணனை படைச்சிட்டு எங்க நோய் வைக்கிறதுன்னு தேடலாம், வைக்க முடியல. மிக சிறந்த படைப்பா இருக்கும். அவன் உடல் பூரா தேடலாம், எங்கேயாவது நோய் வைக்கலாமான்னு, வைக்க முடியல. அவன் படைப்பை அசிங்கப்படுத்த விரும்பாம விட்டான். இது இயற்கை நியதிக்கு மாறான ஒரு விஷயம். சரி, இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். உடன் பிறந்தே கொள்ளும் நோயில் சூப்பனகை படைச்சான்னு சொல்றான். பிரம்மன் ஒரு நோயை வைக்கிறான் ஒருத்தருக்கு. அதான் கேட்டேன், 99 நோயை தன் உடலுக்குள் வைத்த மகாபிரமன் காலி. இதுக்கு மேல் ஒரு மனிதனை நம்ம எதுவும் சொல்லவே முடியாது. 99 நோயை தன் உடலுக்குள் வைத்து அதற்கு மருத்துவத்தையும் சொன்ன மகா மேதை. இந்த மேடையில் நின்று அவர் பேரை சொல்றதுல ஒரு நோயாளியா ரொம்ப நல்லா. இந்த பிரம்மனுடைய படைப்பு உலகமெங்கும் போகணும். இதை மகாத்மா காந்தி டச் பண்ணியிருக்காரு, அண்ணாதுரை டச் பண்ணியிருக்காரு. இது ஏழைகளின் மருத்துவம். இதை ஏன் அவங்க பெருசா பண்ணல அப்படின்றது தெரியும். இது மிகப்பெரிய அளவுல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கணும். அது நடக்காம போயிடுச்சு. இப்ப எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஒரு 30 லட்சம் ரூபா செலவாச்சு, 40 லட்சம் ரூபா செலவாயிடுச்சு அப்படின்றது சாதாரண. தன்னை முழுமையை அர்ப்பணிச்ச ஒருத்தனை தாங்கிறதுங்கிறது கஷ்டம். அது பெண்ணால மட்டும்தான் இந்த உலகத்துல எல்லாருமே இந்த சுமையை நினைச்சிருக்காங்க. 11 பிள்ளை பெற்றாலும் அந்த சுமையை நினைச்சிருக்கவே முடியாது. ஒரு சுமையை இறக்கி வைக்க முடியாம யாரும் 10 மாதம் சுமக்க முடியாது. அது இறக்கி வைக்க முடியாத அது ஒரு சுகமான சுமை. அதை அவர் சுமந்திருக்க அப்படின்னு அவருக்கு தான் அந்த சகிப்புத்தன்மையும் சுமக்கவும் முடியும். குடும்பத்தை, குழந்தைய, கணவனை எல்லாரையும் சுமக்கணும் அப்படின்னா அது பெண்காலம் மட்டும்தான் முடியும். நான் 56 படத்தில் கூட ஒரு வசனம் எழுதியிருந்தேன். இந்த பெயினை தாரண சொல்லி ஒருத்தர் ரீட் பண்றாங்க. அது ஒரு 7-8.5 அந்த அளவுக்கு அதுக்கு மேல போனுச்சுனாலே மயக்கம் வந்துடுவோம் அப்படின்னு அந்த நெட்டில் கூட சொல்லியிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அந்த பெயின் நமக்கு நம்ம மயக்கம் போட்டு கொடுத்துறோம். ஏன்னா பிரைட் அதை நம்ம உணர்ந்துட்டோம்னா மரணம் வந்துடும். அதனால நம்ம அது டிஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம. ஸோ அவன் கையை பிடிச்சி பிச்சுட்டு போனால் கூட நமக்கு தெரியாது. அது பிறகுதான் நம்ம முடிச்சு பார்ப்போம். அது மாதிரி ஒரு ஸ்பீடை ரீட் பண்ணலாம். ஒரு 7, 7.5, 8 நமக்கு முடியாது. அவ்வளோதான் 7.5 முடிஞ்சிடும். அதனால மயக்கம் மட்டும் முடிஞ்சிருக்கோம். பிரசவங்கிறது 9.5 வரல போகுது. ஒரு ஆண் இதை அறியவே முடியாது. எந்த ஜென்மத்தையும் அவனுக்கு தெரியவே தெரியாது. வாய்ப்பே கிடையாது. நான் அந்த படத்துக்கு வேற மாதிரி எழுதுறேன். அதுக்கு மேல ஒரு துன்பம் இருந்ததுன்னா நம்ம நம்பின நம்ம நேசிக்கிற கணவன் நம்மளை இரிட்டேட் பண்ணும்போதுன்னு சொன்னாங்க. அதை விட அது உயரமா போயிடும். அந்த அவ்வளவு துன்பத்தை தாங்கிறதுனாலதான் அந்த சகிப்புத்தன்மை அவங்களுக்கு வரும். அதுக்கு கீழே தான் எல்லாமே இருக்க முடியும் இல்லையா? இந்த உலகத்துல எல்லாமே அதுக்கு கீழே தான் இருக்கும். ஒரு வேற என்ன துன்பப்படுத்திட போறான், கொஞ்ச நேரம் அழுகையில் அது நின்று போயிடும். அவன் அவனுக்கு கோச்சிட்டு போயிட்டு வந்தா சரியா போயிடும். அது மாதிரி இதெல்லாம் சரி பண்ணிக்கிற ஒரு துன்பமாக தான் மீதி எல்லாம் வழியெல்லாம் இருக்குது ஒழிய. அதனால ஒரு பெண்ணால் மட்டும்தான் இந்த துன்பத்தை எல்லாம் தாங்க முடியும். அதனாலதான் தன் அர்ப்பணிச்சுக்கிட்ட எந்த ஆணையும் அவங்களால தாங்கி பிடிச்சிருக்காங்க. அப்படிதான் எனக்கு காரணம் மாசம் இருக்க மாட்டாங்க. அதுதான் ஜோகனை. திரைப்பெண்கள் வந்தாலும் அவங்க வாழ்க்கையில தாங்கி பிடிச்சவங்களா தான் இருப்பாங்க. அதனால அவங்க எல்லாரையுமே இங்க ஒரு லவ் சப்ஜெக்ட் சொன்ன உடனே எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. தோழர் மோகனுடைய காதல் எல்லாமே அப்படித்தான். எல்லா காதலும் அப்படிதான். லவ் சப்ஜெக்ட் பெரிய வரவேற்பு இருக்குது. நான் காதல் மனைவி தான். ஒரு பவுண்டு வச்சுக்கிட்டு காதலிக்குவாங்க. ஆரம்பிச்சு நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். யாரையும் நான் பார்க்க மாட்டேன். உங்களை சந்திப்போம் மறுபடியும். ரொம்ப நன்றி.